ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரஜித். நான் உங்கள் அஜித். நம்ம பார்த்தீங்கன்னா இதோட 3வது தடவை ஒரே வீடியோவே எடுக்கிறோம். ஏன்னு கேளுங்க, 3 தடவையும் டெலீட் ஆயிடுச்சு. டேய், இன்ட்ரோ கொடுக்கணும்டா லூசு பையலே. அப்போது இன்ட்ரோ கொடுத்துட்டு வரலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த லூஸ் பையன் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ளே கொடுத்துட்டான். அப்படி ஆர்வங்களால் கொடுத்துட்டேன். ஆமாம், அவசரம் கொடுக்க. நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு பார்ட் 3 வரைக்கும் எடுத்துட்டு போகலாமான்னு இருக்கோங்க. ஆமாம், போன எல்லாரும் மாதிரி நாங்கள் 2 பார்ட் தான் வைக்கலான்னு பார்த்தோம். இப்போ டைம் என்ன தெரியுமா? எப்படியோ 10 ஆயிருக்கும் இப்போதைக்கு. நாங்கள் ஆனால் உங்களுக்காக 10 இது வருங்க கைஸ். ஒரு செகண்ட். 9:30 ஆகுது. நாங்கள் உங்களுக்கு எத்தனை மணிக்கு வீடியோ போட உட்காந்தோம் தெரியுமா? 7 மணிக்கு உட்காந்தோம். 7 6 உட்காந்தோம். 7 மணிக்கு உட்காந்தோம்டா. 7 மணிக்கு உட்காந்தோம் வீடியோ போடுறதுக்கு. 2 தடவை 24 நிமிஷம் ஒரு வீடியோ. அப்புறம் எத்தனை நிமிஷம்? 28 நிமிஷமோ சம்திங் ஒரு வீடியோ. ரெண்டுமே டெலீட் ஆயிடுச்சு. ஒன்று லாக் ஆகி டெலீட் ஆயிடுச்சு, இன்னொன்று எப்படி தெரியுமா டெலீட் ஆச்சு? நாங்கள் எடிட்லாம் பண்ணிட்டோம். இன்ட்ரோலாம் வச்சு எடிட் ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ஸ்டோரேஜ் இல்லைன்னு காட்டுச்சு. சரி, நம்ம தான் எடிட் பண்ணிட்டோமே, எல்லாம் சேவ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். எனக்கு அப்போ தெரியல, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே எடிட்டிங்கே பண்ணுறேன். அது என்னாச்சு, திடீர்னு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். தேவையில்லாதது எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். நாங்கள் இப்போ எடுத்த வீடியோ கூட டெலீட் பண்ணிட்டேன். ஏன் டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் அது எடிட் பண்ணிட்டேன்ல, அந்த எடிட் பண்ணது எல்லாமே ஒரே வீடியோவாக இருக்கும். அது நம்ம ஆப், அந்த எடிட் பண்ண ஆப்லேயே சேவ் ஆகிருக்கும்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், எதுவுமே பண்ணல. நான் அப்புறமா தான் பார்த்தா நோ ஃபைல் ஃபவுண்டுன்னு காட்டிடுச்சு. இது எனக்கு ஒரு நல்ல பாடமாகி போச்சு. நோ பேட் வேர்ட்ஸ். ஆபாசம் தவிர்ப்போம். ஆபாசம்னா கெட்ட வார்த்தைகளை தவிர்ப்போம். வேற மொட்டை கீழ்ட்டான். இன்னைக்கு நம்ம ஆனால் நம்ம பார்ட் 2 இல்லை பார்ட் 2 நாங்கள் ஆக்சுவலி இன்னைக்கே முடிக்கலாம். கழுத்தெல்லாம் வலிக்குது. கழுத்தெல்லாம் கைஸ், இது எல்லாமே உங்களுக்காக தான் கைஸ். இதுக்கு ஒரு லைக், ஒரு வேற என்ன நாங்கள் கேட்டோம், ஒரே ஒரு இது கருப்பு கலர் பட்டன். நமக்கு அவ்வளோதான். கருப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு. அதில் தான் கைஸ் எங்களோட உயிரே நிறைஞ்சிருக்கு. உயிரெல்லாம் ஒன்றும் நிறைஞ்சில்ல. அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைபு எல்லாமே நீங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நிற்கவே நிற்காது. நீங்கள் பார்ட் 2 and 3 நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைபையும் பெல் ஐகானையும் கிளிக் செய்ய வேண்டும். இது ராஜமாதாவின் சத்தியம். சத்தியம். இவன் இப்படிதான் கைஸ் ஏதாவது விளையாடி நிற்பான். அப்போ லைக் சப்ஸ்கிரைப்லாம் உனக்கு வேணாமா? வேணாம் வேணாம். எனக்கு சொல்லாதான் நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்கும், பார்ப்பாங்க. இப்போ ஊந்து வரனா நீ உழுந்துட்டே இருக்கிறத யார் பார்ப்பாங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. நீ ஒழுங்கா விளையாடணும். என்னோட ஃபேமிலிஸ் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. ஆமாம், பாராட்டி தள்ளுவாங்க. அதாவது நீங்கள் எல்லாருமே எங்களோட ஃபேமிலி மாதிரி கைஸ். ஆமாம், அதுதான் சொல்லிட்டு இருந்தியா? ஐஸ் வச்சுட்டு இருந்தியா எல்லாருக்கும்? தப்புன்னு தொலை கைஸ். என்ன கைஸ் இது கடுப்பாக இருக்குது கைஸ். இந்த பார்ட் 1, 2, 3 எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா 3வது வாட்டி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்தோம். ஏன்னா 2 பார்ட்டாக வைக்கலான்னு பிளான் பண்ணது. இதுக்கே நாங்கள் இந்த ஒரு நாளில் முடிச்சிடலான்னு பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட புலம்பிட்டு இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். கழுத்து கீத்துலாம் வலிக்குது எனக்கு. நாங்கள் 2 பேரும் இப்போ வீடியோ போடாமல் வந்தாலும் எல்லாரும் கேட்பாங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் வீடியோ போட போகிறோன்னு. இப்போ அவனுங்களுக்கு வேற நாங்கள் பதில் சொல்லணும். தூணுக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். நான் கொஞ்சம் இவனுக்கு ஆட்டம் காட்டிட்டு தாண்டா இது பண்ணணும்.
தலை சுற்றி கீழே வந்து சாப்பிட்டான் அவன். ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். லிவர் ஆன் பண்ணிட்டு டப்புன்னு ஓடுறதுக்கு. ஓகே ஆண்டு அவங்கம்மா மூஞ்சி ஓரமாக போடா. டேய் நீ யாரா நீ? சரியான இவன்டா நீ. அப்பாடா நல்லா உருப்படியாக குதிச்சிட்டான். நான் இதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது, இதுக்கு ஓரத்தில் போயிட்டு நம்ம குதிச்சிடணும். அப்படி குதிச்சிட்டோன்னா நமக்கு அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி இது தானாக ஜம்ப் பண்ணுற மாதிரி வராது. அப்படியா விஷயம்? அது புரிஞ்சு போச்சு. அப்பா இந்த இடத்த நான் பார்த்து பல நேரம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் தான் ஆச்சு. ஏய் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நாங்கள் வந்து இன்னைக்கே பேரியை முடிச்சிடலாம். நாங்கள் ஒரே நாள்ல 2 வீடியோ எடுத்து போட்டுடலாம். ஒரே நாள்ல நாங்கள் என்னென்னமோ கணக்கு வேண்டாம். பார்ட் 1 2 ரெண்டுத்தையும் ஒரே நாள்ல எடுத்து போட்டுடலான்னு பார்த்தேன். நீ அதுக்குள்ள அவசரம் கொடுக்க. நான் தான் சொன்னேன்ல. சரி அது வீடியோ ஏறல அதுக்குள்ள. அதை சொல்லு, கண்டினியூ பண்ணு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எனக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் வந்தது? என்னடா சொல்லிட்டு இருந்தேன் நான்? ஐயோ பார்ட் 2 பற்றி நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். ஒரே நாள்ல 2 வீடியோ போடலாம். ரோபாக்ஸ்ல பார்ட் 1 2 ஒரே நாள்ல போட்டுடலான்னு பார்த்தோம். இல்லைன்னா நாங்கள் வந்து மொத்தமாகவே போட்டுடலாமே என்ன கூட பார்த்தோம். மொத்தமாக போடுறது அதெல்லாம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு 1 2 தானே போட்டோம். ஆமாம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஏன்டா அதை முன்னாடியே ஒரே வீடியோவாகவே போட்டுக்கலாம் இல்லடா மக்கு பையிலே அப்படின்னு நீங்கள் கேட்டுப்பீங்க. எனக்கு புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ். பட் ஆனால் 2 பார்ட்டாக போட்டால் தான் நீங்கள் ஒரு சஸ்பென்ஸோட பார்ப்பீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பீங்க. நீங்கள் அரைக்குறையாக பார்த்துட்டு போயிட்டீங்க. 40-50 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டோன்னா எந்த மனுஷன் பொறுமையாக உட்காந்து பார்ப்பான்? நாங்களே பார்க்க மாட்டோம். நாங்களே ஒரு 40-50 நிமிஷம் வீடியோலாம் பார்க்கவே மாட்டோம். மினிமம் மேக்ஸிமம் 30 நிமிஷம், மினிமம் 10 நிமிஷம். 40 நிமிஷம் 50 நிமிஷம் வீடியோலாம் யாருமே பார்க்க மாட்டோம். அதுக்கு நம்ம லைவ் ஸ்ட்ரீமே போட்டு போகலாம். அதானே லைவே போட்டு போனாலே அதுவே கரெக்டாக இருக்கும். ஆனால் லைவ் ஸ்ட்ரீம் கூட நான்லாம் அவ்வளோவும் பார்க்க மாட்டேன்டா. எனக்கு லைவ்லாம் அவ்வளோவும் பிடிக்காது. சும்மா அவனுக்கு நான் கமெண்ட் பேசணும், இவனுக்கு கமெண்ட் பேசணும் அப்படின்னு என்னடா மாட்டிக்கிட்டான். ஏய் அப்பா வந்துட்டேன். ஃபைண்ட் அ லேடர். தோ வந்துட்டேன். இதுக்கு மேலே நாங்கள் வந்து கைஸ் நாங்கள் இதுக்கு மேலேயே அது டவுன்லோட் ஆகலைன்னா நாங்கள் நாளைக்கு தான் பண்ணுவோம். சாரி 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 ஃபார் தி. சரி எங்களுக்கு தெரியும், நீ மூடு. அதான் உங்களோட மைண்ட் வாய்ஸ். என்ன பேசுறது தெரியாதுன்னா பேசுனா. எனக்கு ஒன்று தான் புரியல. காற்று ரொம்ப வேகமாக வருது, ஃபேனு பெருசாக இருக்குது, இவனால் நவரவே முடியலன்றாங்க. ஆனால் ஃபேனு ஸ்லோவாக தானே ஓடுது. ஆஜி ஐயரு இதுதான்டா தவறான செயல். இதுதான் அவசர குடுக்கனோட செயல். அவசர குடுக்கனோட செயல், முந்திரி கொட்டையோட செயல். எல்லா செயலும் நான் பண்ணுவேன். நான் இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பண்ணுவேன் தெரியும். இப்போ நான் கூட டப்புன்னு ஹேங் ஆயிடுச்சுன்னு நினச்சிருந்தா. அப்புறம் நாங்கள் பாட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம் கைஸ். ஆமாம் இந்த மாதிரி நிற்கும். இவன் என்ன பண்ணுவான், ஹேங் ஆயிடுச்சுன்னு நினச்சி நல்லா இருக்கிற கேமை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். க்ளோஸ் பண்ணிட்டு போனால் நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாட சொல்லும் கைஸ். ஆனால் இது ரொம்ப மோசம். இதில் சேவ் இருக்காடா? இதில் சேவ்லாம் கிடையாது. எந்த ரோப்ளாக்ஸ் கூட எந்த கேம்லேயும் சேவ்னு கிடையாது. அது இந்த எந்த கேம்லேயும் சேவ் கிடையாதா? எந்த கேம்லாம் சேவ் இருக்குது தெரியுமா? சீசன் நான் அந்த 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 அதை பற்றி நான் பேசல. ரோப்ளாக்ஸில் நிறைய கேம்ஸ் இருக்குது தெரியுமா, அதை சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்து என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை கண்டிப்பாக போடுவோம். ப்ளீஸ் மொபைல் கேம்ஸாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் ஆகாதான் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க தான் நாங்கள் நல்ல கேம்ஸாக எடுத்து போட முடியும், பிசி செட் பண்ண முடியும். எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு எங்களால் என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு
அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் இதை பண்ணுங்க, எதை போய் பண்ணுங்க, முடிக்கிட்டு ஒண்ணுமே சாவுங்க. இல்ல. அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் ஒரு லைக் பட்டன் அது அமுக்குனா வேலை முடிஞ்சே போச்சு மேலே. ஆமாம். அதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஆனால் அது ஏன் நீங்கள் அந்த மாதிரி அது அமுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமா? நீங்கள் சோம்பேறினா பரவாயில்ல கைஸ், நமக்கு தேவையே இல்லை. நாங்கள் ஒன்றும் உங்களை வற்புறுத்தலை. சோம்பேறியாக இருந்தால் நீங்கள் சோம்பேறியாகவே இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து இது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும் நாங்கள் வற்புறுத்தலை. ஆமாம் அதெல்லாம்டா. ஆமாம். நாங்கள் வந்து வற்புறுத்தினா ஓகே பரவாயில்ல, நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்காகவே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. உனக்கு குதிக்க தெரியல. கொஞ்சம் கம்முன்னு இரு. ஆனால் நல்ல வேலைடா இங்கே இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்கேன், இல்லைன்னா என்னால் ஏறி இருக்க பைப்பு முடியாது. கொடுத்துருந்தா என்ன பண்ணிருப்ப? செத்துருப்பேன். சரி, இது மோசமான லெவலில் நம்ம இப்போ இந்த லெவலில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 3 அட்டம்ப்ட்டுக்குள்ளே நம்ம இந்த லெவலை முடிச்சிட்டோன்னா இப்போ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு மேலேயும் டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், என்னை திட்டாதீங்க, முதல்ல சொன்ன மாதிரி தான் இது ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இன்னொரு 2 பார்ட்டாக கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா செகண்ட் பார்ட்டை கொஞ்சம் லாங்காக போட்டுக்கலாம். புரியுதா? புரிஞ்சதுன்னா சரி, புரியலன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இன்னும் 2 வாட்டி ட்ரை பண்ணலாம். ஒரு ட்ரை எக்ஸ்ட்ராவாக போடுவோம், ஒன்றும் ஆகாது ஒரு ட்ரை எக்ஸ்ட்ராவாக போட்டால். என்னால் முடியாது அப்படின்னு நம்ம ஒரு டைமிங் வச்சுப்போம் கைஸ். அதாவது சொல்கிறேன், இந்த டைம் இதுதான் லாஸ்ட் ட்ரை, இதுக்கு மேலே லாஸ்ட் டைம் இன்னும் 2 இருக்கு. இதுதான்டா 2, அதுதான்டா நானும் சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் 2 ட்ரை இருக்கு. அப்படியா? சரி ஓகே, இவன் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். முடிச்சிட்டானா? வேற லெவல். முடிச்சிட்டாப்புல. அப்போனா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்டா. ஏணியில் ஏறிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதோட. நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். இதுக்குள்ளே இருங்க கைஸ், வெண்ட்டுக்குள்ளே நாங்கள் போயிட்டு அதோட வீடியோ எண்ட் பண்ணிப்போம். ஏண்டா அது போய் இந்த ஓட்ட விளையாடா எண்ட் பண்ணணும்? கொஞ்சம் வெறிச்சோடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல எண்ட் பண்ணால் என்னடா உனக்கு பிரச்சனை? சரி, பறந்துக்கிட்டே எண்ட் பண்ணுவோமா? பாய் கா.